எலும்பு தேய்மானத்தை சரி பண்ணவும் எலும்பு தேய்மானம் வராமல் இருக்கிறதுக்கும் இந்த பிரண்டை ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிரண்டையை 4 சைடு நல்லா நாரை க்ளீன் பண்ணிவிட்டு அதை நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கடாயில் கொஞ்சம் கடலெண்ணெய் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் மல்லி சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க. அது கூடவே ஒரு 5-6 சின்ன வெங்காயம் 10 பல் பூண்டு 2 வரமிளகாய் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதை ஒரு பேஸ்ட்டு பார்த்தா நல்லா அரைச்சி தனியாக வச்சுக்கோங்க. கடாயில் கொஞ்சம் கடலெண்ணெய் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் கடுகு உளுந்து கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சு விட்ருங்க. அது கூடவே ஒரு 5-6 வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பொன்னிறமானதை ஒரு 15 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஒரு பெரிய சைஸ் தக்காளியும் நல்லா நறுக்கி சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். தக்காளி பச்சை வாசனை போனதுமே ஒரு 2 ஸ்பூன் குழம்பு பொடி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சம் மிளகா பொடி தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்ருங்க. நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் இதோட ஆட் பண்ணிடலாம். குட்டி எலுமிச்சை சைஸ் புளியை கரைச்சி வச்சு அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். ஃப்ரை பண்ண பிரண்டையும் இதோட சேர்த்துக்கிட்டு ஒரு 15 ஒரு 20 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சா போதும். சூப்பரான பிரண்டை குழம்பு ரெடி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.